ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ரிலீஸ் ஆகிருச்சு. சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு ஒரு குயிக் ரிவ்யூ சொல்ல போகிறேன். அதை சாதாரணமாக சொன்னால் எப்படி? வாங்க நம்ம அப்சைட் டவுனுக்கே போகலாம். இதுதான் லாஸ்ட் சீசன், இதுதான் முடிவு அப்படின்னு தெரிஞ்சதாலே என்னவோ தெரியல, எல்லா சீனுமே பயங்கர ஹெவியாக எடுத்திருக்காங்க. இந்த சீசனில் மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. முதல் 4 எபிசோட் பயங்கர விறுவிறுப்பாக போகுது. ஹாவ்கின்ஸை ஃபஸ்ட்டே வார் ஜோனாக காமிச்சு நம்மளை டென்ஷனில் வைக்கிறாங்க. வெக்னாவோட விஷயம் ரொம்ப சீரியஸாக போகுது. கிட்ஸ் எல்லாம் இப்போ கிட்ஸ் இல்லை, ஃபுல் க்ரோன் ஃபைட்டர்ஸாகவே காமிச்சிருப்பாங்க. நாம் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சீசன் 5ல் 11 தான் பேக் போன். அவளோட பவர்ஸுக்காக இல்லை, அவளோட மனசு தான் மெயின் ஃபைட். பயம், அதுக்கப்புறம் கில்ட்னஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கிட்டிலேருந்து லீடராக மாறுற ஜேர்னி. சில சீன்ஸில் அவங்க சைலண்ட்டாகவே பஞ்ச் கொடுத்துருப்பாங்க. கூஸ் பம்ஸ் குவாரண்டிங்க. எபிசோட் 1ல் ஹாவ்கின்ஸ் என்ன நிலை, டவுனில் என்ன கஷ்டம், கிட்ஸ் கொஞ்சம் க்ரோனப்பாக காமிக்கிறாங்க. என்னதான் பவர் இருந்தாலும் நம்ம 11க்கு மனசு கொஞ்சம் ஷேக்கியாகவே இருக்குது. மில்கி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி வில் கொஞ்சம் ஆங்ஸைட்டி அண்ட் கான்ஃப்ளிக்டடாக இருக்காரு. டஸ்டின் அண்ட் ஸ்டீவ் டீம் பாண்ட், அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஃபன் மொமெண்ட்ஸ், இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் காமிச்சு நம்மளை கதைக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அடுத்து எபிசோட் 4ல் வில், மேக்ஸ், லூகா சப்டில் கெஸ்டர்ஸ், பாஸ்ட் மெமரிஸ் ரீகால் பண்ணுறது, அதுக்கப்புறம் நான்சி லூகாஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹேண்டில் பண்ணுற சீன்ஸு, சைலண்ட்டாக சாக்ரிஃபைஸ் ஹிண்ட்டு, இதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஹார்ட் டச்சிங் ஃபீல் கண்டிப்பாக வரும். 11 vs வெக்னா ஷோடவுனை நம்ம எபிசோட் 5ல் பார்க்கலாம். எபிசோட் 5 மாஸ் ஆக்ஷன் அண்ட் பீக்னே சொல்லலாம். ஃபுல் பவர். முன்னாடி சீசனில் பாதித்த சில விஷயங்களை கூட இதில் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் லூகாஸ் டீம் ஒர்க், ப்ராப்ளம் சால்விங், வில்லனோட த்ரெட், இது எல்லாமே ஆடியன்ஸை எண்ட் ஆஃப் த சீட்டுக்கு கொண்டு வந்துடும். அடுத்து குரூப் டஃப் சாய்ஸஸ், சாக்ரிஃபைசஸ், ரிலேஷன்ஷிப் டெஸ்ட்டு, வில், மேக்ஸ், லூகாஸ் சப்டில் க்ரோத் மூமெண்ட்ஸ், இதெல்லாம் ஆடியன்ஸ்க்கு சஸ்பென்ஸ் ஆகவும் எமோஷனல் ஹூக்காகவும் எபிசோட் 7ல் இருக்கு. கடைசி எபிசோடில் பிக் ட்விஸ்ட் இல்லை, ஆனால் ஹார்ட் ஃபெல்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபைங் எண்டிங். ஃபேன்ஸுக்கு இது ஒரு காம் அண்ட் எமோஷ்னல் சென்ட் ஆஃபே இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா சில இடத்துல கூஸ் பம்ஸாக இருக்குது, சில இடத்துல இதெல்லாம் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஆக்ஷன் நல்லா இருக்குது, எமோஷன் சூப்பர், ஆனால் எண்டிங் ஏன் இவ்வளோ சேஃபாக போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. பொதுவாக ஓடிடி ஷோலாம் தியேட்டரிக்கல் ரிலீஸ் செய்யும் விஷயம் ரொம்ப ரேர் தான். ஆனால் இந்த சீசன் அமெரிக்கா மற்றும் கனடாவில் 350க்கும் மேற்பட்ட திரையரங்குகளை வெளியாகி சாதனை படைச்சு சும்மா பார்த்துட்டு விடலை. முதல்ல எல்லாருமே சோஷியல் மீடியாவுக்கு தான் வந்தாங்க. இந்த சீனை பார்த்தீங்களா, இந்த எண்டிங் சரியா அப்படின்னு பெரிய டிஸ்கஷனே போச்சு. பல பேருக்கு இந்த எமோஷனல் சீன் டச் ஆனதால் பல பேர் ரீல்ஸு, எடிட்டு அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் சீரியஸ் சீனை கூட மீமாவே மாற்றிட்டாங்கன்னா பாருங்களேன். சில பேர் சீசன் 5 முடித்த உடனே சீசன் 1ல் இதுக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பழைய சீசன்லாம் ரீவாச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தமாக சொல்லணும்னா சீசன் 1 மக்கள் மனசில் நல்லாவே இடம் பிடிச்சிருக்கு. பார்த்ததுமே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாகவும் அமைஞ்சிருக்கு. கதை முடிஞ்சாலும் மக்கள் மனசுல இந்த கேரக்டர்ஸ் எப்பவுமே நிலைச்சிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை படமா எடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு பிளான் இல்லை, ஆனால் ஃபியூச்சர்ல இது படமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒரு பெரிய உலகம், அதனால எதிர்காலத்துல இது ஒரு தனி படமாகவோ இல்லைனா ஸ்பின் ஆஃப் ஸ்டோரியா கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மான்ஸ்டரை விட மனசு தொடும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த சீசனை ஸ்பெஷலா மாத்துச்சு. கதை முடிஞ்சாலும் ஹாவ்கின், லூகாஸ், இந்த நட்பு எப்பவுமே நம்ம நினைவுல இருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.